இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு மாவு ரெடி பண்ணி மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக முறுக்கு சுடலாமா? வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிளாஸில் உளுத்தம் பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்துருந்தேன். இப்போது வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு எந்த கிளாஸால் உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதால் 2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 4 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் மாற்றிக்கிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கிளாஸால் உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அந்த கிளாஸால் 5 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml போல் எண்ணெயை நல்லா சுடு பண்ணி இந்த மாவில் ஊற்றிக்கிட்டு அரைச்ச உளுந்து பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மாவை இந்த கன்சிஸ்டன்சியை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கச்சில் சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு அப்படின்னா சூப்பராக வரும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு பொரித்து எடுத்தால் நல்லா மொறு மொறுன்னு இந்த முறுக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.